Hi friends, welcome to RG Cookery. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீக்லி மீல் பிளான் பிளாக் டூ லஞ்ச் மெனு ஃபார் ஒர்க்கிங் விமன் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் 7 days 7 லஞ்ச் மெனு ஃபார் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் மெனு ஃபார் ஒர்க்கிங் விமன் அண்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். ஃபஸ்ட் டே வந்து அவரைக்காய் போட்ட பொரிச்ச குழம்பு, புடலங்காய் வந்து பைத்தம்பருப்பு, தேங்காய் போட்ட கறி, குக்கும்பர் வந்து நார்மலாக சும்மா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பீசஸ். இது வந்து நம்ம அவரைக்காய் பொரிச்ச குழம்பே நம்ம வந்து நிறைய நம்ம பண்ணிட்டோம்னா இது வந்து காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசைக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம அந்த சாதம் வச்சு தனியாக பொரிச்ச குழம்பு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதத்தோட பிசைஞ்சு எடுத்துட்டு அதையே நம்ம கொடுத்து விடலாம், நம்மளும் எடுத்துக்கலாம். வீட்டில் உள்ளவாளுக்கும் அது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து அது வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து தமிழில் இன்க்ரீடியன்ஸாக நான் தமிழில் நம்ம வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து வீடியோ வந்து என்னோடய சேனல், அதாவது நம்மளோட சேனல் ஆர்ஜே குக்கரியில் வந்து நான் போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன். 7 days 7 அந்த குழம்பு வந்து வெரைட்டிஸ் வந்து எல்லாமே நான் வந்து தமிழில் இன்க்ரீடியன்ஸை நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அதே சமயம் வந்து ஒரு ஆர்ஜே குக்கரியில் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே இது வந்து அவரைக்காய் பொரிச்ச நம்ம பண்ணினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். கடைசியில் நம்ம எப்போவுமே ஒரு கர்டு, ஒரு டம்ளர் கர்டு உண்டு. அடுத்து செகண்ட் டே வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இருப்புளி குழம்பு. அது இருப்புளி குழம்பு வந்து எப்படின்னா அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸாக நான் தமிழில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுவும் இதோட ரெசிபீஸ் வந்து ஆர்ஜே குக்கரியில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா வந்து இருப்புளி குழம்பு எப்படி இதுக்கு பேருனா, அதுக்கு இதில் வந்து புளியும் இருக்குது, மோரும், நம்ம மோர் இல்லை தயிர், அதுக்காக தான் இருப்புளி குழம்புன்னு இதுக்கு பேர். இதுவும் வந்து நம்ம மார்னிங் டைமில் வந்து நம்ம இட்லி தோசை பொங்கல் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். நிறைய வச்சுட்டோம்னா காலம்பரைலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த குழம்பு இருக்கும். நைட்டு டிஃபனுக்கும் இந்த குழம்பு வந்து தொட்டுன்னு சாப்பிட்லாம். மத்தியானம் லஞ்சுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் வீட்டில் உள்ளவாளுக்கும் வந்து நம்ம இது தொட்டுண்டு சாப்பிட்லாம், பசஞ்சுண்டும் சாப்பிட்லாம். அதே மாதிரி இதுக்கு வந்து பொட்டேட்டோ டொமேட்டோ கறி, சௌச்சோ வந்து கூட்டு. அதுதான் செகண்ட் டே வந்து அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி குக்கும்பரோ, இந்த மாதிரி கேரட்டோ, நெல்லிக்காயோ இந்த மாதிரி வந்து பச்சையாக நம்ம வச்சு கொடுத்து அனுப்பினோம்னா அது உடம்புக்கும் நல்லது. அப்புறமா வந்து அது வந்து அதில் நம்ம ரைத்தா மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம், சேலட் மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பச்சையாகவும் இப்படி வந்து தரலாம். தயிர் பச்சடி மாதிரியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதாவது செகண்ட் டே மெனு. அதுக்கப்புறமா வந்து தேர்ட் டே இது இந்த பொட்டேட்டோ கறியை நம்ம பண்ணி வச்சோம்னா ராத்திரி இந்த ஆஃபீஸ் பண்ணது மசாலா தோசை மாதிரி அதுக்கு தொட்டுட்டும் நம்ம வந்து இது வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த இருப்புளி குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா வந்து தேர்ட் டே என்ன பார்க்க போகிறோம்னா புளிச்சேரியும். அது புளிச்சேரிக்கு தொட்டுக்க காம்பினேஷன் என்னென்னா எப்போவுமே அதாவது மோர் குழம்பு தான் காம்பினேஷன். நல்லா பருப்பு சிறி, இல்லைன்னா வெண்டைக்காய் காரக்கறி, உருளைக்கிழங்கு கறியோ சேப்பங்கிழங்கு ஃப்ரையோ நம்ம பண்ணிட்டு சாப்பிட்டோன்னா அந்த மோர் குழம்பு புளிச்சேரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வந்து காம்பினேஷனாக இருக்கும். அதாவது இந்த கேரளா சைடில் தான் அந்த புளிச்சேரி மோர் குழம்புக்கு நம்ம பலவிதமான வெரைட்டிஸ் மோர் குழம்பு இருக்குது. அது கேரளா சைடில் வந்து மோர் குழம்பு வந்து புளிச்சேரின்னு சொல்லுவாள். அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸாக தமிழில் நான் கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். புளிச்சேரிக்கு எப்போவுமே நமக்கு வந்து காம்பினேஷன் வந்து பருப்பு சிலியோ, அதாவது மோர் குழம்புக்கும் அந்த காரக்கறியோ தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த புளிச்சேரி பண்ணுற அன்றைக்கி நமக்கு வந்து இடியாப்பம் கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நைட்டோ கூட பிரேக்ஃபாஸ்ட்டோ வச்சுட்டா வீட்டில் உள்ளவளுக்கும் சௌரியமாக இருக்கும், லஞ்சு அதாவது ஆஃபீஸ் போகிறவளுக்கும் சௌரியமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபோர்த் டே. அது வந்து மிளகு குழம்பு, சுண்டைக்காய் போட்ட மிளகு குழம்பும் கீரை மசியல் தான். அது நம்ம அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். அந்த மிளகு குழம்பும் இதே மாதிரி நான் வந்து வீடியோ வந்து இதில் ஆர்ஜே குக்கரியில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதே சமயம் கீரை மசியல் இது ரொம்ப ஈஸியாக ஒரு நாளைக்கும் நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம். மிளகு குழம்பும் வந்து உடம்புக்கும் நல்லது. ரொம்ப சூடான சாதத்தை நம்ம நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தாளிச்சுக்கு வந்து சுண்டைக்காய் வாக்கம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறமா எப்போவுமே தயிர் ஒரு கிளாஸ் நமக்கு எப்போவுமே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம 5th டே நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இது வந்து இது சாம்பார், அவியல், அதுதான் அடுத்த மெனு வரப்போகிறது. அதாவது இப்போ நம்ம சமையல் வந்து எல்லாருக்கும் வராதுன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பிகினர்ஸ் கூட நம்ம வந்து ஒரு நாளைக்கு அவன் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம சாம்பார் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே பண்ணும்போது நமக்கு வந்து வராமல் போகலாம். ஆனால் அடுத்தடுத்து நம்ம பண்ணும்போது ஒரு 10 தடவை நம்ம சாம்பார் வச்சு பார்த்தோம்னா கட்டாயமாக பிகினர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துடும். சமையல் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நம்ம அந்த காரியத்தில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா கட்டாயமாக நம்ம வந்து சமையல் ஆனாலும் சரி எந்த ஒரு காரியமானாலும் பை ப்ராக்டிஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக வந்துடும். இதுதான் வரும் இதுதான் வராதுன்னு அப்படியே வந்து யாருமே நினச்சிக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம இப்போ சமையலே எடுத்துக்கிறோம், நம்ம யாருக்காக பண்ணுறோம்? நம்ம அம்மா அப்பா,
நம்ம மாமியார் மாமனாருக்காக, ஹஸ்பண்டுக்காக, குழந்தைங்களுக்காக தானே பண்ணுறோம். அதனால் நம்ம அது டேஸ்ட்டாக வரணும் மனசில் ஒரு எண்ணத்தோடு பண்ணி நம்மளுடைய அதாவது நம்ம நம்ம பண்ண சமையலை சாப்பிட்டா அவள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணினோம்னா கட்டாயமாக அவள் நம்மளை சாப்பிட்டுட்டு அப்ரிஷியேட் பண்ண அந்த எண்ணத்தோடு நம்ம பண்ணினோம்னா கட்டாயமாக வந்து எல்லாருக்குமே சமையல் வந்து ஈஸியாக வந்து நல்லாவே வந்துடும். இது வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ள ரெசிபி தான். லன்ச் மெனு தான். அதாவது கறிவேப்பிலை பொடியும் நான் வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதுவும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இது தமிழில் தான் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன் நான். அதுக்கப்புறமா லிங்க் வந்து ஆர்ஜே குக்கரியில் நான் வந்து கறிவேப்பிலை பொடி பண்ணுறது எப்படி, இது கறிவேப்பிலை பொடியை நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எஸ்பெஷலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இப்போ கறிவேப்பிலை நம்ம காய்கறியெலாம் நம்ம வாங்க போகும்போது கறிவேப்பிலை கொத்தமல்லிலாம் கறிவேப்பிலை நிறைய தந்துடுவோம். அப்போ நம்ம அதை வச்சுட்டு வேஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு போனால் கட்டாயமாக அதை தூக்கி எறிஞ்சு அது மேலே படந்த ஒரு நாளைக்கு கறிவேப்பிலை தொகையல், ஒரு நாளைக்கு கறிவேப்பிலை குழம்பு, ஒரு நாளைக்கு இந்த கறிவேப்பிலை பொடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கடைசி நாளைக்கு தான் நம்ம பார்க்குறோம் வறுத்தரைச்ச மோர் குழம்பு. அதே மாதிரி வறுத்தரைச்ச மோர் குழம்பு அதுக்கும் தமிழ் இன்க்ரீடியன்ஸ் வருது. அதுக்கும் தொட்டுக்கிறதுக்கு வந்து பருப்பு உசிலி, வெண்டைக்காய் வந்து கறி. வெண்டைக்காய் கறி அடிக்கடி வந்து பண்ணுறதுன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து வெண்டைக்காய் கறினா ஃப்ரை பண்ணி பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வெண்டைக்காய் கறி வந்து மோர் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல சூப்பர் காம்பினேஷனாகவே இருக்கும். அதே மாதிரி இது கறிவேப்பிலை தொகையல். அன்றைக்கி வந்து அந்த கறிவேப்பிலை நிறைய இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் அன்றைக்கி தொகையிலோ பொடியோ கறிவேப்பிலை குழம்பா கறிவேப்பிலை சாதம் இப்படி பல வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இந்த வ்ளாக் வந்து வீக்லி மீல் பிளான் வ்ளாக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.